ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் தோசைக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, பட் மழை பெய்யலை. பட் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருந்துச்சு. தக்காளி சட்னி வந்துட்டு காலையில் எப்படி பண்ணோன்றதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தக்காளி வெங்காயம் போட்டு அப்புறம் கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு தான் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. காலை சாப்பாடை முடித்த உடனே மதியம் என்னென்னு யோசிக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ மைண்டுக்கு டக்குன்னு வந்தது பிரியாணி தான். ஸோ பிரியாணி பண்ணிவிட்டு மட்டன் தால்சா வச்சுட்டு அப்புறம் ரைத்தா சிக்கன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மட்டன் போட்டு அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை அவிக்கணும். மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு எடுத்து பண்ணுவாங்க, பருப்பெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து நீட் பண்ண ஆரம்பித்தாச்சு சைட் பை சைட். சிக்கனை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ப்ராப்பராக டர்மரிக்கும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் பிரியாணி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை தான்னு எல்லோரும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு கடைசியில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அதில் எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி ஆனோன்னா நெய் ஊற்றுவாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் இல்லைனா லெமன் ஊற்றுவாங்க. இன்றைக்கி நெய் ஊற்றிருக்காங்க. அப்படியே தால்ச்சாக்கான வேலையும் அப்படியே பண்ண ஆரம்பித்தாச்சு. காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மேரினேட் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து பிரியாணி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லே அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியோட ஃபைனலாக ஒரு லன்ச்சு, அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் டீ குடித்து இன்றைக்கான நாள் முடிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.